ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் 3:30க்கு எழுந்தாங்க. பார்த்தீங்கன்னா சோஃபா வந்து வெளியே போட்டு வெளியே தான் உட்காந்து படிக்கிறேன். லைட்டு போட்டேன் அப்படின்னா பாப்பாவும் என் கூடயே எழுந்துடுறாளா, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியவே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் தமிழ் தாங்க படிக்கிறேன். ஏன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா 2 நாள் கேப் விட்டதுனால இன்றைக்கி 6th வந்து முடிச்சிருக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா 6th தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 3 லெசன் படிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வேறு நோட்ஸ் வந்து ஒட்டியிருக்க மாட்டேன். இது 6th தேர்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு புக்கு ஒட்டியிருந்தால் என் பசங்க கிழிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு புக்கு, அதில் வந்து மார்க் பண்ணி தான் வச்சுருப்பேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருந்தது. கரெக்டாக 5:45 வரலாம் ஆகிடுச்சு 3 லெசனை படித்து முடிக்கிறதுக்கு. புக் வைஸ் எப்படி படிக்கலான்னு கேட்குறீங்க இல்லைங்களா, உங்களுக்கு வந்து தமிழ் வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செப்பரேட்டாக தனியாகவே ஒரு வீடியோ தரேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து 10 டேஸில் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அதை பற்றி வந்து நான் லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா பொழுது வெடிஞ்சிடுச்சுங்க. கரெக்டாக 5:45 தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பொழுது வெடிஞ்சிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். வெளியவே இருந்ததுனால கொஞ்சம் வாட்டமாக இருந்தது கோழியெல்லாம் திறந்து விடுறதுக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா என் பசங்க எழுந்துக்கல. சரி அவங்க தூங்கட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கோழிலாம் திறந்துட்டு வாசல் பெருக்கிடலாம் அப்படின்னு இருந்தேன். வாசலும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போலங்க வீட்டில் வேலைலாம் செய்கிறது, வாசல் பெருக்கிறது, ஆடெல்லாம் மாற்றி கட்டுறது, இதுதான் காலையில் எப்போயுமே வேலையாக இருக்கும் எனக்கு. 8:30க்கு பார்த்திங்கன்னா பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும். இன்றைக்கி வந்து புதன்கிழமை அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் யூனிஃபார்மும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் நைட்டே எடுத்து வச்சுட்டேன். காலையில் தேடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பசங்களை சீக்கிரமாக கிளப்பி அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோழியும் வந்திருந்தது. அதுக்கு ஒரு அரிசி போட்டோம் அப்படின்னா சாப்பிட்டுட்டு போயிடும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா சீம்பால் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தண்ணியாண்டியே உட்காந்துட்டு இருந்தான். அது நேற்று பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எங்களுக்கு சீம்பால் கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால ரொம்ப கட்டி ஆகிடுச்சா. என் பொண்ணு அங்கேயே இருக்கா, எப்போ வந்து பால் கட்டியாக இருக்கிறது உருகும் அப்படின்ட்டுன்னு செஞ்சு கொடுமான்னு காலையில் எழுந்த உடனே நம்மளுக்கு வேலை வச்சுட்டாங்க. அப்புறம் சரி செய்யலாம்னு சொல்லிட்டு பால் பார்த்தீங்கன்னா ஊற்றி வச்சுருந்தா. அது கட்டியாக இருக்கவும் ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்குள்ளே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் எழுதுகிறாங்க 2 பேரும். இது வந்து ஆடு சம். இவங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கூட்டல் கணக்கெலாம் போட கற்றுக்கிறா என் பொண்ணு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் எழுதிட்டு சீம்பாலும் செஞ்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசைங்க. காலையிலக்கு தோசை ஊற்றிட்டு மதியானம் பார்த்தீங்கன்னா தோசை வேணான்னு சொல்லிட்டா பாப்பா. மதியானத்துக்கு உப்புமா மாதிரி கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு இருந்தேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா கூடயே சாப்பிட்டுட்டாங்க. என்ன தான் வந்து நம்ம பாசமாக வச்சு வளர்த்தாலும் பொம்பளை பசங்க அப்படின்னாலே அப்பா பாசம்தான் போல். எனக்கு இது ஒரு ஊட்டி கூட விட்டது இல்லைங்க. அவங்க அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒச்சக்கல்ல உருண்டை மாதிரி இருக்கோங்க, அதுதாங்க ஸ்நாக்ஸுக்கு. டிஃபன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோசை கொடுத்துட்டேன். மதியானத்துக்கு பார்த்தீங்கன்னா உப்புமா மாதிரி கலரி கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. அவங்கள கிளப்பி அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் தான் பார்க்கணும். காலையில் தமிழ் பார்த்தேன் இல்லைங்களா. இப்போ ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா நான் 6th 7th 8th 3 ஸ்டாண்டர்டும் படிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு எக்கனாமிக்ஸ் வந்து 3 ஸ்டாண்டர்ட் படிக்கணும் இல்லைங்களா. அது சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். பசங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சுட்டு நம்ம வேலை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலைலாம் செய்யணும். என் பொண்ணுக்கு வந்து ஐடி கார்டு வேணுமா, என் சின்ன பொண்ணுக்கு. அவள் சின்ன பாப்பாவாக இருக்கிறதுனால அடம் பிடிக்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. அக்காவுக்கு என்ன பண்ணுறனோ அதே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறா. எப்படியோ ஒரு வழியாக அவங்க அப்பா கூட அனுப்பிட்டாங்க 2 பேரையுமே. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை எதுவுமே எடுத்தே வைக்கல, அப்படியே கட்டப்பையிலே இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டப்பாவில் ஒரு டப்பாலையும் சக்கரைலாம் கொட்டி வச்சுட்டு சர்க்கரையே பாருங்கள் 5 டப்பா சர்க்கரையே ஆகிடுச்சு. இந்த மாதிரி இப்போ தான் எடுத்து வச்சேனே. பிஸ்கெட்லாம் இருந்தது போல். என் பசங்க பார்த்துருந்தாங்கன்னா காலி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கட்டில் கீழே தள்ளினதுனால பார்க்கல போல். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு வீடையும் பெருக்கிறேன். கட்டில் கீழெல்லாம் பெருக்கினாங்க. கட்டில் கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்ணுனா நிறைய இருந்தது. நான் டெய்லி பெருக்கிறேன், ஒரு நாளைக்கு 2 வாட்டி பெருக்கிறேன். அப்போவும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் வருதுன்னே தெரியலங்க. இதெல்லாம் இவ்வளோ குப்பை வந்துடுது. ஆனால் பசங்க வெளியே விளையாடுறதெல்லாம் உள்ளே கொண்டு வந்து போட்டுடுறாங்க. அப்புறம் சரி வீடவும் கொஞ்சம் பெருக்கிட்டு துடைக்கலான்னு பார்த்தேன். துடைக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை, டைம் ஆகிடும். இன்றைக்கி எக்கனாமிக்ஸ் நிறைய இருக்குது படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு
வீடை மட்டும் பெருக்கி விட்டுட்டாங்க. துணி மட்டும் ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் லேட்டாகவே இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பாத்திரத்தை பார்த்திங்கன்னா கழுவிட்டாங்க. பாத்திரத்தை எவ்வளோ தான் நம்ம வந்து அப்பப்போ கழுவி வச்சோன்னா பாத்திரம் வராது. என்ன மாதிரி சேர்த்து கழுவுனீங்கன்னா இதே பிரச்சனை தான் போல். ஆடியோ மாற்றி கட்டிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க வெயில் டைம் ஆகிடுச்சுன்னா கத்த ஆரம்பிக்கிறாங்க. தண்ணி வருதான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே பக்கெட்டையும் பார்த்திங்கன்னா குழா வண்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். தண்ணி வந்தால் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்ததுனால என்ன பண்ணோம், ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் பார்த்திங்கன்னா போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் மதியானம் குடிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கனாமிக்ஸ் 10 டேஸில் எப்படி படிக்கலான்னு கேட்குறீங்க இல்லைங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வந்து ஒரு வாட்டி படிச்சுட்டு மார்க் பண்ணி வச்சுருந்தா மட்டும் தான் 10 டேஸில் படிக்க முடியும். நீங்கள் நியூவாக படிக்கிறீங்கன்னா ஒரு 20 டேஸ் கூட ஆகலாங்க. ஏன்னா வந்து 6th மட்டும்தான் ஒரு லெசன் இருக்கும், 7th 2 லெசன், 8th பார்த்தீங்கன்னா 2 லெசனுக்கு மேலே இருக்கும். இந்த மாதிரி நிறைய லெசன் இருக்குது. 9th பார்த்தீங்கன்னா 5 லெசன் இருக்கும், 10th 5 லெசன் இருக்கும். அப்போ நம்ம இவ்வளோ லெசன் படிக்கணும். அப்புறம் 11th 12th இருக்கிறத படிக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸில் வந்து நிறைய இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நிறைய நாள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேங்க, நீங்கள் நியூவாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் வீடியோ மாதிரி எதனா ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் படிங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவ்வளோ டாபிக் தான் இருக்குது, இந்த டாப்பிக்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து சிலபஸை வச்சு படிங்க. ஓகேங்களா? சிலபஸில் வந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு இருக்குன்னா அது 11th 12th இருக்குது, அதை வச்சு படிக்கணும் அப்படின்னு படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நோட்ஸ் வந்து எதை பார்த்து எடுக்கிறேன்னு கேட்குறீங்க இல்லைங்களா? நான் வந்து ரிவிஷன் நோட் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமியை பார்த்து எடுத்தேன். இப்போ நான் படிக்கிறது எல்லாமே ஸ்கூல் புக்கை பார்த்து எடுத்தது. ஓகேங்களா? லைன் பை லைனாக எடுத்திருப்பேன். எனக்கு அப்போ நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாததுனால என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே எந்த பாயிண்ட்டை பார்த்தாலும் படிக்கணும், இது ஒரு பாயிண்ட்டை கூட விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே புக்கை பார்த்து எடுத்த நோட்ஸ் இது. இதுக்கப்புறம் இன்னொரு நோட்ஸ் இருக்குது, அதை நான் நாளைக்கு படிக்கும்போது நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். அது எய்ம் டிஎன் அப்படின்ற யூடியூப் சேனலில் பார்த்து எடுத்தது. அதுக்கப்புறம் மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பிரியாணி செய்யலான்னு இருந்தேன். அது நைட்டு தான் செய்யணும். மதியானம் வரலாம் நம்மளாலாம் பசி தாங்க முடியல. அதனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டு காலிஃப்ளவர் போட்டு கொஞ்சம் கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு அதையும் சாப்பிட்டுட்டேங்க. சாப்பிட்டுட்டு திரும்ப மேக்ஸ் பார்க்கணும். மேக்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட்டுத்தொடர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நைட்டே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கூட்டுத்தொடர் பெருக்கு தொடரில் பார்த்திங்கன்னா வந்து ரீசனிங்கில் சம்மில் கேட்டுருவாங்க, விடுபட்ட எண் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு நடுவில் டேஷ் கொடுத்துருவாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நம்ம இந்த கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ரீசனிங் அந்த ஒரு கொஸ்டின் வந்து நம்மளால் அடிக்க முடியும். இதில் மொத்தம் ஒரு 40 கொஸ்டின் இருக்குங்க. 40 கொஸ்டினையும் பார்த்தேன். நான் வந்து ஈஸியாக சொல்கிறேன் 40 கொஸ்டின் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு டைமிங் எவ்வளோ ஆச்சுன்னா நான் கரெக்டாக 1:30க்கு உட்காந்தேன்னா சாப்பிட்டுட்டு உட்காரும்போது ஒரு 1:30 1:45 இருக்கும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா 3:30 மணி வரலும் அந்த 40 சம்மையே திரும்பி பார்த்துட்டு இருந்தேன். 40 சம் இது எதை பார்த்து எடுத்தேன்னா டிவிகே தங்கமுத்து சாருடைய மேக்ஸ் கிளாஸ் இருக்கு இல்லைங்களா? அதை பார்த்து எடுத்தது இந்த நோட்ஸ் எல்லாமே. இது வந்து 40 கொஷின் அப்படின்னு இருக்கும். நம்ம போட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்தது. நான் வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுனதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டார். சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தார் பிரியாணி செய்கிறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டேன். நம்மளால் ரொம்ப டயர்ட் ஆகிடுறதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா துணி துவச்சி போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணு வந்துட்டா, கீழே விழுந்துட்டாலாம். அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுடுச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் எப்போயும் போல் வீட்டில் பார்த்திங்கன்னா ஈவினிங் வேலையெல்லாம் செஞ்சுட்டு பிரியாணிக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். இந்த புதினா கிள்றது இதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் படிக்கிறதெல்லாம் காலையில், அப்புறம் ஏர்லி மார்னிங் படித்தது. அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு மேலே மேக்ஸ் பார்த்தது. இது ஒரு மட்டும்தாங்க பார்த்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதே டயர்டாகிடும். சிக்கன் பிரியாணி தாங்க இன்றைக்கி செஞ்சேன். எங்கள் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தார் செய்ய சொல்லி. நல்லா செஞ்சேனா என்னன்ட்டுன்னு நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சேங்க. நல்லா தான் செய்வேன் சிக்கன் பிரியாணிலாம். செஞ்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருந்தது. நான் கொஞ்சம் டெஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததுனால சரி தூங்கினா தான் நம்ம காலையில் எழுந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோங்க. என் பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ செஞ்சேன், சிக்கன் பிரியாணி செஞ்சேன், முட்டை செஞ்சேன், தயிர் பச்சடி செஞ்சேன். ஆனால் இதெல்லாம் வேண்டாம், கத்திரிக்காய் தான் வேணும்ன்ட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் கிடையாது நாளைக்கு செய்கிறேன்ட்டு தூங்கிட்டேன்.